friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி 2 முட்டை இருந்தா போதும் நம்ம சுலபமா ஒரு ஈவினிங் ஸ்நாக்கோ இல்லனா நம்ம வீட்ல கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யணும் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துல நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த ஸ்நாக்கை நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். வீட்ல 2 முட்டை இருந்துச்சுனா அந்த முட்டை வேக வைக்கிற டைம்ல மீதியெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் சூப்பரா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். வரவங்களுக்கும் இது ஒரு வித்தியாசமான ரெசிபியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இந்த மழை நேரத்துல நீங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஈவினிங்ல ஒரு டீயோட கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். 2 முட்டை வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 4 ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. நம்ம 2 வேக வச்ச முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ நம்ம ஒரு பவுலில் நல்லா கேரட் திருகல் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு நல்லா அந்த முட்டையை நல்லா திருகி எடுத்துக்கலாம். மஞ்சக்கருவோடு சேர்த்து நம்ம திருகிக்கலாம். இது இந்த ஸ்நாக் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. முட்டை வேக வைக்கிற டைமில் மீதி ஐட்டம்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு திடீர்னு நம்ம வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி சூப்பராக அசத்திடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக நம்ம திருவி எடுத்துட்டோம் முட்டையெல்லாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 4 ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க, அதை சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 3/4 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக நம்ம சேர்த்து பிசைஞ்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வடை மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டேன்னாலும் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம். அதனால் தண்ணியை தெளித்து நீங்கள் வடை தட்டி போடுற அளவு பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் தெளித்து இந்த மாதிரி நீங்கள் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை எண்ணெயிலலாம் போட்டு பொரிக்க போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு உங்களால் எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டிக்கோங்க. ஷேப் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் ரவுண்டாக போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்கொயராக போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்கொயராக போட்டுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா ரொம்ப மெலிசாக தட்டுங்க, அப்போ ரொம்ப நல்லாவே கிறிஸ்பியாக வரும். நான் இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். இப்போ பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் தாங்க இந்த டிஷ்ஷுக்கு மொத்தமே தேவையானது. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த பேனில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருந்த அந்த கட்லெட்டை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அடுத்த பக்கம் பரட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக சுலபமாக ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நான் பேர் எக் கட்லெட்டுன்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பேர் வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? நான் இதுக்கு முட்டை கட்லெட்னு பேர் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பேருனாலும் வச்சுக்கோங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then, bye.